شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஆத்மாக்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் புனிதமான இறைவனுடைய விருந்தாளிகளாக இந்த வருடம் உலகெங்கிலும் இருந்து ஆர்ப்பரித்து வரக்கூடிய ஹாஜிமார்களுக்கு மத்தியில் இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய ஹாஜிகள், அதிலும் அல்லாஹ்வினுடைய நசீப் என்னும் நற்பாக்கியம் பெற்ற ஹாஜிகளாக இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இறைவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய இறைவனுடைய விருந்தாளிகளாக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செல்லவிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த புனிதமான ஹஜ்ஜினுடைய அமல்களை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சீரான முறையில், ஆபியத்தான முறையில், ஆரோக்கியமான முறையில், சலாமத்தான முறையில், பரிபூரணமான ஈமானோடு அந்த அமலை நிறைவுபடுத்தக்கூடிய நசீபை அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் தந்து அன்று பிறந்த பாலகனைப் போல தாயகம் திரும்பக்கூடிய நசீபை அல்லாஹ் கண்ணியான ஹாஜிமார்களாகிய உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நிறைவாக கல்வி புரிவானார். நமக்கெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம், ஹாஜிமார்களை நாங்கள் அனுப்புகிற பொழுது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக, ரொம்ப சங்கையாக அனுப்பக்கூடிய அந்த சூழ்நிலையில் ரப்பனுடைய ஏற்பாட்டின்படி, ரப்பனுடைய ஒரு சோதனையாக, ரப்பனுடைய ஒரு தலாக்கத்தின் அடிப்படையில் நாம் இப்போது அங்கே செல்கிறோம். அல்லாஹ் விரும்பி இருக்கிறான் அந்த நசீபை, இப்போது செல்லக்கூடிய உங்களுக்கு அந்த நசீபை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாம். காற்றுள்ள போதே தூத்திக்கொள் என்று சொல்வார்கள். ஹஜ்ஜினுடைய இந்த நசீபை இவ்வளவு பிரளயத்திற்கு மத்தியில் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு, நாளை ஒரு நாள் வரக்கூடிய காலங்களில் நமக்கு இந்த நசீபை நம் நற்பாக்கியம் கிடைக்குமா என்பது நமக்கு தெரியாது. வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதை பயனுள்ள முறையில் இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி, என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும், அது ரப்புக்காக நாம் ஹஜ்ஜினுடைய நியத்தை செய்கிற பொழுது, உம்ராவுடைய நியத்தை செய்கிற பொழுது லில்லாஹி தஆலா, நான் அல்லாஹ்விற்காக செய்கிறேன் என்ற இக்லாஸான தூய எண்ணத்தோடு நாம் நியத்து வைத்து கிளம்புகிறோம். இஹ்ராமுடைய ஆடைகளை நாம் அணிகிற பொழுது உடலும் சுத்தமாக இருக்கிறது, அதே நேரத்தில் உள்ளமும் சுத்தமாக இருக்க வேண்டும். இஹ்ராமுடைய ஆடை அணிந்து விட்டதற்கு பின்னாலே நாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக மாறிவிடுகிறோம். ரப்புக்கு சொந்தமானவர்களாக நாம் மாறி, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே வந்துவிட்டேன், யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் சரணாகதியாகிவிட்டேன் அப்படின்னு தான் மீனிங். அப்ப ரப்புக்காக இஹ்லாஸாக அந்த அமலை செய்யக்கூடிய அந்த நசீபை பெற்ற நீங்கள், என்ன துன்பம் வந்தாலும் சரி, ரப்பனுடைய ஏற்பாட்டின்படி என்ன சிரமம் வந்தாலும் சரி, நடக்கக்கூடிய இடங்களில், அமல் செய்யக்கூடிய இடங்களில், பயணங்களுடைய நேரத்தில் நாம் நினைத்து வைக்கிறோம். எல்லா நேரம் ஹஜ்ஜுடைய உம்ரா யஸ்ஸரிலி ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. யா அல்லாஹ், எனக்கு லேசாக்கி கொடுன்னு சொன்னாங்க. எனக்கு லேசாக்கி கொடுன்னு சொன்னாங்க. அந்த ஈமான், அந்த துவாவோடு நாம் இருக்கணும். யா அல்லாஹ், நான் உன்னுடைய கடமை, உன்னுடைய விருந்தாளியாக, உன்னுடைய நசீபை பெற்ற நல்லடியார்களாக உன்னுடைய மகா சன்னிதானத்திற்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். திரு காபாத்துல்லாவை கண் குளிர்ச்சியாக பார்த்து நாங்கள் அங்கே அமல் செய்வதற்காக நாங்கள் வருகிறோம். நாங்கள் நல்ல முறையில் இஹ்லாஸாக அந்த அமலை லில்லாஹி தஆலா ரப்பே, உனக்காக நாங்கள் அமல் செய்ய வருகிறோம். அது எந்த சோதனைகளை எங்களுக்கு தந்துடாத. ஒருவேளை அந்த சோதனைகளையோ சில சங்கடங்களையோ தந்துவிட்டால் அதை எங்களுக்கு லேசாக்கிறியா? நடக்கிற நேரத்தில் சில சங்கடங்கள் வரலாம், நடக்க முடியல, கால வலிக்கு கை வலிக்கு சொல்ல அது பெரிய ஒரு கஷ்டமாக நினைச்சிடாதீங்க. எந்த விதமான கஷ்டமோ துன்பமோ துயரமோ இல்லாம யாரும் சுவனத்திற்கு சென்றதாக வரலாறுகளே. நபிமார்கள் அல்லாஹ் உடனடியாக துவா கேட்டான், அல்லாஹ் உடனடியாக கொடுப்பான்.
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறவனுக்கு எதிராக துவா செய்தார்கள். 40 வருடத்திற்கு பின்னால் தான் அல்லாஹ் கபூல் செய்தான். அதனால சிறிய சோதனைகள் சிறிய பேர் நடக்க முடியல, அப்படி இப்படி எதுவுமே மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது. இந்த மாதிரியான ஒரு காலகட்டம், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ரப்பு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். எவ்வளவு அஸ்வபர் நிஸ்புல் ஈமான் சொன்னாங்க மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறுமை ஈமானுடைய பாதி என்று சொன்னாங்க. ஈமான் சாதாரணமான விஷயமா? ஈமான் சாதாரண விஷயமா? ஈமான் பரிபூரணமான ஒரு மூமின், ஒரு முசல்மானுடைய அடையாளம். சுவனத்திற்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கும் அழைத்து செல்வது ஒரு மனிதனுடைய ஈமான். அந்த ஈமானுடைய பாதி என்று சொன்னாங்க பொறுமையாக இருக்கும். அல்லாஹ் என்ன சோதனை தந்தாலும் சரி, எனக்கு ஆரோக்கியம் சிறிது அளவு குறைந்து போனாலும் சரி, நடப்பதில் எனக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி, இருப்பதிலே கஷ்டம் இருந்தாலும் சரி, தூங்குவதிலே கஷ்டம் இருந்தாலும் சரி, யா அல்லாஹ் அந்த பரிபூரணமான அமலை நான் செய்வது முடிப்பது வரைக்கும் எனக்கு லேசாக்கிது எல்லாத்தையும். சொல்லக்கூடிய இடம் சாதாரணமான இடம் இல்லையே. மலக்குமார்கள் எல்லாம் தவாஃப் செய்த இடம். அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு அன்னை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை விதமான நபிமார்களுடைய கால் தடங்கள் பட்ட இடத்தில் உங்களுடைய கால் யாருக்கு கிடைக்கும் இந்த நசீப்? சஹாபாக்கள் நடந்த இடங்கள், தாபியங்களும் தபா தாபியங்களும் ஹதீஸ்களும் கஸீர்களும் முஹத்திஸீன்களும் நடந்த இடங்களில் நாம் எங்கெல்லாமோ சென்ற நமது கால்கள், எங்கெல்லாமோ சென்ற நமது பாதங்கள், மலக்குமார்களும் நபிமார்களும் சஞ்சரித்த இடங்கள், சங்கையான அல்லாஹ் ரஹ்மத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த இடங்களிலே நாம் செல்லவிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 120 விதமான ரஹ்மத்துகள் இறங்கக்கூடிய அந்த கண்ணியமான ஹஜ்ஜிலும் சரி உம்ராவிலும் சரி, ஹஜ்ஜினுடைய கடமைகள் நீங்களாக நாம் அதிகமான உலகத்தில் எங்கும் எதிலும் செய்ய முடியாத ஒரு இபாதத், ஒரு அமல், தவாஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு அமல். அங்கே நான் சொல்லுவாங்க 120 விதமான ரஹ்மத்துகளில் 60 விதமான ரஹ்மத்தை அல்லாஹ் தவாஃப் செய்யக்கூடிய ஆசிமார்கள் சொன்னார். நம்மளுடைய நிலைமை நமக்கு என்னன்னு தெரியாது. வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அந்த நசீபை இன்ஷா அல்லாஹ் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம ஊர்ல பள்ளிவாசலுக்கு நான் 7 சுத்திட்டு நான் தவாப் செஞ்சேன்னு சொன்னா நம்மள இல்ல தவாப் செய்யலன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய திருக்கை முதலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் இல்லமாக கொடுக்கப்பட்ட காபாலயத்தை தவாப் செய்து கொண்டால் 60 விதமான ரஹ்மத்தை பெறுவீர்கள். அத்தஹிமி மக்காம் இப்ராஹிம் முஸல்லா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தொழுத இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகிறான். திரு காபாவை பார்த்து கிபிலாவை முன்னோக்கி காபத்துல்லாஹ் முன்னோக்கி நாம இங்க ஊர்ல உட்கார்ந்து தொழுறோம். ஆனா நாம இப்ப எங்க நிக்கிறோம்? அங்க நின்றாலும் அந்த நியத்து தான். காபாவை முன்னோக்கி கிபிலாவை முன்னோக்கி நான் தொழுகிறேன், அங்க நின்றாலும் அதே நியத்து தான். அந்த ஸ்பாட், அந்த இடத்தில் நின்று நாம் தொழுகிறோம். தொழக்கூடியவர்களுக்கு 40 விதமான ரஹ்மத்தும், சும்மா வெறுமனே கண் குளிர்ச்சியாக கண் திறந்து சந்தியான காபாவை பார்த்து கொண்டிருந்தால் 20 வித ரஹ்மத்தை அல்லாஹ் தருவான். ஒரு ரஹ்மத் என்பதற்கு 10,100,000 ஆண்டுகள் தலைகீழ் கால்மேலாக இருந்தாலும் ரப்புக்கு சுக்ர் செய்த நல்லடியானாக நாம் மாற முடியும். அந்த அளவுக்கு ரஹ்மத்துடைய ரப்புல் ஆலமீன் வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான், நசீபை தந்திருக்கிறான். இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் நசீபை தந்திருக்கிறான். இதை மட்டும் எப்போ நீங்க மறந்துடாதீங்க. வாய்ப்பை தந்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் சந்தையான முறையில் என்னுடைய ஹாஜிமார்கள் எங்க எல்லா இடத்துக்கும் மறைச்சிட்டு போவாங்க. எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்றாங்களோ அது முன்னதாகவே நாம தயாராக இருக்க வேண்டும். நம்மால் அடுத்த ஹாஜிக்கு ஒரு தொந்தரவு வரக்கூடாது, அவர்களால் நமக்கு எந்த ஒரு சங்கடம் வரக்கூடாது. பிரசாரத்தோட குடும்பமாக ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளை போல எங்களுடைய ஹாஜிமார்கள் இன்ஷா அல்லாஹ் ஒன்றாக போய் ஒன்றாக சென்று நம்ம செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். நம்முடைய அடையாளம் பிரசாரத்தோட அடையாளம் ரோட்ல மரியாதை சொன்னோம். பெண்கள் தயவு செய்து ஹஜ்ஜினுடைய அந்த காலங்களில், குறிப்பாக ஹஜ்ஜினுடைய அந்த காலங்கள், ராஜார் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஏட வழிகாட்டியாக இருப்பாங்க. உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த ஐடி கார்டு கொடுத்துருக்கிறாங்க, மக்காவுக்கு அங்கே போன பின்னால் ஹஜ்ஜினுடைய நேரங்கள் வர உங்களுக்கு மீண்டும் இது போன்ற அடையாள அட்டைகள் அரசாங்கத்தின் சார்பாக தரப்படும். எந்த ஒரு அட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது, தொலைஞ்சிடக்கூடாது. ரூமில் வச்சுட்டேன், பையில வச்சுட்டேன், பேக்கில் வச்சுட்டேன் எல்லாம் சொல்லக்கூடாது. கவர்மெண்ட் எனக்கு முக்கியமான விஷயம். அந்த அட்டைகள் அத்தனையும்
3 அட்டையோ 4 அட்டையோ கொடுப்பாங்க. எல்லாத்தையும் கழுத்தில் ராஜியினுடைய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டைகள் அவைகள் எல்லாம். அதைகளெல்லாம் என்ன செய்யணும்? கவனமா பேக்கில் வச்சுட்டேன், ரூமில் வச்சுட்டேன், போன இடத்துல மிஸ் ஆகிட்டுன்னா கிடைக்கும். அதெல்லாம் கவனமாக ஹாஜிமார்கள் அணிய வேண்டும். கம்பல்சரி பிரசாரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த மக்கனா எங்களுடைய அந்த மக்கனாவுக்கு பின்னால அந்த ஃபோன் நம்பர்கள், விலாசம், அட்ரஸ் எல்லாம் இருக்கும். ஹோட்டலில் போகிற அந்த ஐடென்டி கார்டெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. எல்லாவற்றையும் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஹஜ்ஜுக்காக பிற 8 முதல் ஆஜார் உங்களுக்கு விஷாத வழிகாட்டுவாங்க. அந்த நேரம் முதல் யாரும் தனித்தனியாக பிரிந்து யாரும் சென்றுவிடக்கூடாது. கவனம், இதுதான் முக்கியமான விஷயம். ஹஜ்ஜு முடிந்து நீங்கள் ரூமுக்கு திரும்புவது வரைக்கும் யாரும் தனித்தனியாக நீங்கள் செஞ்சிடக்கூடாது. ஆஜாருடைய காதுக்கு செய்தி போகாம நான் அங்கே போயிட்டேன், லேட் ஆகிட்டு, குரூப் ஒரு இடத்துக்கு போக நிற்பாங்க. நீங்கள் ஒரு ஆள் 2 ஆள் வேற எங்கேயே போயிட்டீங்கன்னா நீங்கள் மிஸ் ஆகிடுவீங்க. விளங்குதா? என்ன லட்சம் மக்கள் அங்கே வருவாங்க. அந்த கூட்டத்தில் 2 பேர் தேட முடியாது. சரிங்களா ஆஜுமா? அதனால ரொம்ப கவனமாக வழிகாட்டுவாங்க. பிரச்சாரத்துக்கு சாதனையை ஒத்துழைப்பு கொடுங்க. இந்தியாவுடைய சூழ்நிலைகள் தெரியும். இந்த வருடம் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு விண்ணப்பித்து அவர்கள் யார் யாரெல்லாம் வர முடியலை அவர்களுக்கு வரக்கூடிய காலங்களில் உடனடியாக ஹஜ்ஜுடைய நசீபு கிடைக்க இன்ஷால்லா மறக்காம துவா செய்யும். அதிலும் குறிப்பாக எங்களுடைய பஷாரத்தில் பாஸ்போர்ட் தந்து வாங்கினவங்க, போக முடியாமல் இருக்கிறவங்க, அந்த ஹாஜிகள் எல்லாம் வரக்கூடிய காலங்களில் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீப் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஹஜ்ஜு உம்ரா செய்யறதுக்கு யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் துவா செய்யணும். ஹஜ்ஜுடைய காலங்களில் மிக முக்கியமாக அந்த அரஃபாவுல் 9வது நாள் அந்த அசருக்கு மாறுபடி அந்த வக்து, அந்த நேரம் துவாவுடைய நேரம். உலகத்தில் என்னவெல்லாம் தேவை இருக்கிறது, இன்மைக்கும் மரமைக்கும் உண்டான அத்துணை துவாக்களும் கபூலாகக்கூடிய நேரம் அரஃபாவுல். அதில் எல்லா மக்களுக்காகவும் எல்லோருக்காகவும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்ய வேண்டும், துவா செய்ய வேண்டும். சிறப்பான முறையில் வழிகாட்டுதல்களோடு நீங்கள் ஒரு உறுதுணையாக இருந்தால் மட்டுமே சிறப்பாக முடித்துவிட்டு நாம ரூமுக்கு சென்று அங்குள்ள கடமைகள் முடித்துவிட்டு மதீனாவுக்கு போக அங்கே வழிகாட்டுவாங்க. அங்கும் சென்று யாரும் தனித்தனியாக பிரிந்து கொள்ளாமல் ஒற்றுமையோடு இருந்து நமக்கு மத்தியிலே சமூக நல்லிணக்கத்தோடு இருந்து நிச்சயமான முறையில் அந்த அமலை செய்யக்கூடிய நசீபை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நிறைவாக யா அல்லாஹ் எங்கள் ஹாஜிமார்களுக்கு கொடுத்து கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஹாஜிமார்கள் ஆரோக்கியத்தோடு ஆபியத்தோடு சலாமத்தோடு சரியான ஹஜ்ஜுடைய நசீபை பெற்ற அந்த ஹாஜிமார்களுக்கு அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த ஹஜ்ஜு பரக்கத்துகளையும் தந்தல் புரிவானாக. வாக்கு தருவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الحمد ولك الشكر يا الله. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم عليه. يا الله கிருபையாளனே, இந்த புனிதமான பயணத்தை சாட்சிப்படுத்தாயாக. ஹஜ்ஜினுடைய பயணத்தில் வரக்கூடிய சரியான ஹாஜிமார்கள் அவருடைய குடும்பத்தார்கள் செய்த சிறிய பெரிய பாவங்களை எல்லாம் யாரெல்லாம் புனிதமான ஹாஜிமார்களுக்கு எந்த விதமான சங்கடங்களோ துன்பம் துயரம் இல்லாமல் அவர்கள் செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் இருப்பாயாக. எங்களுடைய ஹாஜிமார்கள் எந்தெந்த இடங்களில் அருமைநாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் துவா அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னார்களோ அங்கெல்லாம் கேட்கக்கூடிய துவாக்களை பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ் அரஃபாவிலும் மினாவிலும் முஸ்தலிஃபாவிலும் என்னுடைய ஹாஜிமார்களுக்கும் உலகெங்கிலும் இருந்து வரக்கூடிய ஹாஜிமார்களுக்கும் எல்லா விதமான சிரமங்களையும் நீக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பொருந்தியவர்களாக, பரக்கத்து பொருந்தியவர்களாக, நியமத்து பொருந்தியவர்களாக அன்பு பிறந்த பாலகனைப் போல ஹஜ்ஜை முடித்துவிட்டு தாயகம் சென்ற நசீபை அல்லாஹ் உலகெங்கிலும் இருந்து வரக்கூடிய ஹாஜிமார்களுக்கு கொடுத்து கொள்வாயாக. அவர்களுடைய ஹலாலான நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றி தருவாயாக. எங்கெல்லாம் அவர்கள் பயணம் போகிறார்களோ இங்கிருந்து செல்லக்கூடிய பயணங்களையும் அவர்கள் சென்றதற்கு பின்னால் அவர்கள் செல்லக்கூடிய பயணங்களை நீ அல்லா லேசாக்கி கொடுப்பாயாக. என்ன விதமான ஆபத்துக்களும் இல்லாமல் சந்தையான முறையில் சலாமத்தோடு உன்னை நாடி வரக்கூடிய ஆஜிமார்களை அல்லா நீயே பாதுகாப்பாயாக. உன்னிடத்தில் சரணாகதியாக வரக்கூடிய ஆஜிமார்களை அல்லா நீயே அமையமைப்பாயாக. அவர்களுக்கு எல்லா வகையிலும் நீ உறுதுணையாக இருப்பாயாக. யாரெல்லாம் எங்களுடைய ஆஜிமார்கள் பலவிதமான கனவுகளோடும் துன்பங்களோடும் கஷ்டங்களோடும் உன்னுடைய திரு காபாவை பார்த்து வருகிறார்கள். யாரெல்லாம் அந்த ஹாஜிமார்களுக்கு எல்லா வகையிலும் நீ அவர்களுக்கு துணை புரிவாயாக. அவர்களை லேசாக்கி கொடுப்பாயாக. அவருடைய ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கியது புரிவாயாக. மக்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கியது புரிவாயாக. அவர் இன்னும் அமலாக செய்யக்கூடிய
உம்ராக்களை கபூல் செய்வாயாக. அவர்கள் செய்யக்கூடிய தவாஃபை கபூல் செய்வாயாக. அரபாவில் தங்குவதை கபூல் செய்வாயாக. மினாவில் தங்குவதை கபூல் செய்வாயாக. முஸ்தலிஃபாவில் தங்குவதை கபூல் செய்வாயாக. ஷைத்தானை கல்லால் அடித்து துரத்துவதை அல்லாஹ் கபூல் செய்வாயாக. குறிப்பாக அவர்களுக்கு பரிபூர்ணமான ஆபியத்தை கொடுப்பாயாக. சலாமத்தான ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. உடம்பினுடைய வேதனைகள் வலிகளை விட்டு நம்முடைய ஆஜுமார்களை உலகெங்கிலும் இருந்து வரக்கூடிய ஆஜுமார்கள் அல்லா அதையும் இன்னும் சலாமத்தை அவர்களுடைய எல்லா விதமான அழகான நாட்டு பேச்சங்களை அல்லா நிறைவேற்றி கொடுப்பாயாக. எங்களோடு வரவிருந்த ஆஜுமார்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த முறை வர முடியவில்லை அவர்களுக்கு அல்லா வெகு சீக்கிரமாக வரக்கூடிய காலங்களில் அவர்களுக்கு அந்த நசீபை கொடுத்து புரிவாயாக. எங்களுடைய ஆஜுமார்களில் யார் யாரெல்லாம் அஜி செய்ய வேண்டும் அம்ரா செய்ய வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவுகளோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அன்புடைய நசீபை தந்தது புரிவாயாக. உம்ராவுடைய நசீபை தந்தது புரிவாயாக. எங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மற்றொரு நசீபை தருவாயாக. உம்ராவுடைய நசீபை தருவாயாக. மாணவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ரவுலாவுக்கு முன்னால் பெருமானாரோட நேருக்கு நேராக அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் என்று கண்மணி நாயகத்திற்கு முகத்துக்கு நின்று நேருக்கு நேராக என்று சலாம் சொல்லும் நசீபை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தது புரிவாயாக. இந்த துவாவை கபூல் செய்வாயாக. எங்களுடைய ஆஜுமாருடைய துவாவை கபூல் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா துஆனா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ தப் அலைனா யா ரப்பனா யா மௌலானா இன்னக அன்தல் வஹ்ஹார் ஸல்லல்லாஹு அலைஹி சய்யிதனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அலா பைத்திஹி வ தபாரிஹி அஜ்மஈன். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب